இறப்புக்குப் பிறகு என்ன நடக்கிறது? இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகு ஆத்மா எங்கே செல்கிறது? சொர்க்கம், நரகம், கர்மா. இந்த மர்மங்களுக்கு பதில் சொல்லும் புனித நூல்தான் கருட புராணம். ஹிந்து மதத்தின் 18 புராணங்களில் முக்கியமான ஒன்று கருட புராணம். இது ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கும் அவரது வாகனமான கருடனுக்கும் இடையிலான புனித உரையாடல். கருடன் வாழ்க்கை மற்றும் மரணத்தின் ரகசியங்களை மகாவிஷ்ணுவிடம் கேட்கிறார். அப்போது விஷ்ணு பகவான் மனித வாழ்க்கையின் உண்மைகளை விளக்குகிறார். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒருநாள் நம்மை தேடி திரும்பி வரும். நல்ல செயல் நல்ல பலன் தரும், தீய செயல் துன்பத்தை தரும். இதுவே கர்மாவின் சட்டம். பிறப்பு முதல் முதுமை வரை மனித வாழ்க்கை ஒரு பயணம். சந்தோஷம், துக்கம், வெற்றி, தோல்வி எல்லாமே வாழ்க்கையின் பகுதிகள். மரணம் என்பது முடிவல்ல, ஆத்மா உடலை விட்டு பிரியும் ஒரு தருணம் மட்டுமே. உடல் அழியும், ஆனால் ஆத்மா அழியாது. உடலை விட்டு பிரிந்த ஆத்மா யமலோகத்தை நோக்கி தனது பயணத்தை தொடங்குகிறது. அது ஒரு ஆன்மீக பாதை. யமதர்மராஜா அந்த ஆத்மாவின் கர்மாவை கணக்கிடுகிறார். நல்ல செயல்களுக்கு நல்ல பலன், தீய செயல்களுக்கு தண்டனை. நல்ல கர்மா செய்தவர்கள் சொர்க்கத்தில் அமைதியும் ஆனந்தமும் அனுபவிக்கிறார்கள். அங்கு துன்பமில்லை, பயமில்லை. ஆனால் சொர்க்கமும் நரகமும் நிரந்தரமல்ல. அவை கர்மாவின் விளைவுகள் மட்டுமே. ஒரு நாள் அனைத்தும் முடிவடையும். பிறப்பு, வாழ்க்கை, மரணம், மீண்டும் பிறப்பு. இதுவே சம்சாரம். இந்த சுழற்சியை தீர்மானிப்பது நம்முடைய கர்மா. இறைவன் மீது பக்தி கொண்ட மனம் பயத்தை வெல்லும். விஷ்ணு பக்தி மனிதனை ஆன்மீக அமைதிக்கு கொண்டு செல்கிறது. தர்மம் என்பது நல்ல வாழ்க்கை. பிறருக்கு உதவுவது, உண்மையாக இருப்பது, கருணையுடன் வாழ்வது. இதுவே மனிதனின் உயர்ந்த கடமை. இறுதியில் ஆத்மாவின் உயர்ந்த இலக்கு முக்தி. பிறவி சுழற்சியிலிருந்து விடுதலை. அமைதி, ஆனந்தம், தெய்வீக ஒளியுடன் ஒன்றாகும் நிலை. கருட புராணம் நமக்கு சொல்லும் மிகப்பெரிய உண்மை: வாழ்க்கை தற்காலிகம், ஆனால் கர்மா நிரந்தரம். எனவே நல்ல செயல்களை செய்து தர்மத்தின் வழியில் வாழ்வோம்.